அப்படியா? ஐயா சரவணா சரவணா ஐயா. இது போல் ஒரு நாள் வந்த எனக்கு மறு ஆயுத போன தியாபன சேர்த்து எனக்கு கொடுத்தார். மார்கடனை பிடிக்க சென்று அன்னைக்கு சந்தித்து இன்னைக்கு தான் சந்திச்சுக்கிறேன். என்ன ஏதோ ஒரு நீ வந்தாவே எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. நீ வந்த நோக்கம் உங்களை எந்த சண்டையிலும் கோர்த்து விட மாட்டேன். நீ வந்த வாக்கத்தை சொல்லியாரி. வந்த நோக்கத்தை அதுதான் வந்த வாக்கமா இதோ ஒரு பட்ட மரம். உலகத்துல ஒரு மரம் பட்டு போச்சு. வாழ்ந்து முடிந்த ஒரு பட்ட மரம், ஒரு ஆலமரம். ஆமா சரி, அந்த பட்ட மரத்திலே பால் வடிகிறது. சொட்டு சொட்டுன்னு பால் விழுகுதா? ஆமா. தண்ணி தண்ணி ஒழுகுது. போமாளே, நீ எங்கனாலும் பாத்துக்கிறியா? மரமே பட்டு போச்சு. பட்ட மரத்துல பால் எப்படி சொட்டு சொட்டு ஒழுகும்? பால் சொட்டு சொட்டு ஒழுக மாட்டேன். மரத்துல ஒழுகுதாம்டா. மரமே காய்ச்சி போன மரத்துல எப்படி பால் சொட்டு? ஆச்சரியமா தான் இருக்குது. சந்தேகமா இருக்குது. விளக்கம் பாக்கணும். ஆமா, இந்த மரம் உன்னால காட்ட முடியுமா? ஆண் காட்டாமல் வேறு யாரும் உங்களுக்கு காட்டுவார்கள். அப்படியா? அப்படின்னா நாரதா அந்த மரத்தை கூட்டி போய் காட்டு பாக்குறேன். நான் செல்லும் வழியில் நீங்கள் வர வேண்டும். நான் வருகிறேன். புறப்படுவோம். போலாம். நாராயணா 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 கடவுளே. நெறிமுறை தவறாத ஆட்சி செய்ய நீ உங்க பொன்னான திருவடிக்கு சத்தியவதி அணியும் படி வந்தனத்தை செய்திருக்கிறேன். தாயே, நான் ஜமனாவது பெற்றதா இருந்தாலும் இந்த ஆட்சி செய்ய நான் நீதி தவறுவதில்லை. ஒரு பெண்ணுடைய பாதத்தை பணிந்ததுக்கு பிறகு நீ மஞ்சள் குங்குமமா பட்டோட சுகமங்களை மணி பார்த்து தாயே
நான் எப்படி இருக்க முடியும் தாயே தாயே இல்ல விட்டா உன்னை கட்டால கட்டு கைவிலங்க போட்டு போடு தாயே என்னமோ ஒரு பெருமை சொல் வார்த்தை தவறாம நானும் மஞ்சள் குங்குமா பட்டோட தீர்க்க சுகமங்கலியமா இருக்குன்னு சொல்லிவிட்டேன். எனக்கு தெரியாது போச்சு. என் புருஷனுக்கு உயிர் கொடுக்கணும். தாயே என்ன நான் நீதி தவறாத மன்னன். நான் சொன்ன சொல்ல அழிய மாட்டேன். சரி சொன்ன சொல்ல அழிய மாட்டேன். உன் கணவனுக்கு உயிர்த்தான என் பூ பொட்டோட மங்களித்தோட சொன்ன வார்த்தை நிச்சயமா தருவது நான் தவற மாட்டேன். என் புருஷன் செத்த காரணம் என்ன தாயே உன் கணவனுக்கு நான் மறு உயிர் வாங்கி தருகிறேன். எப்படி என்ன நாரதா? ஆமா பதில் மராஜரே எங்க மரம் பட்டு போய் இருக்குது அதுல பாடி சொட்டு சொட்டு விழுது அதே இருக்குது பட்ட மரம் அதுதான் கண்ணீர் விட்டு அழுது. ஆமா ஆமா இப்படி இப்படி சொல்லியிருந்தா நாங்க எதுக்கு இப்படி அடி வாங்குறோம்? இந்த தேவரெல்லாம் ஏன் இப்படி கட்பட்டு இருப்பது காரணம்? யமதர் மராஜரே உங்களை போல் அனைவரும் இந்த வந்து இந்த சத்தியாவதி அம்மை இடத்தில் மாட்டிக்கொண்டார்கள். அப்படி கட்பட்டு இருப்பது காரணம் யாரால? உன்னுடைய மனைவியாகிய சுபாலை தேவியால். அவளால் தானா? ஆமா அவளை கூப்பிடுறாரு. இப்பொழுது சுபாலை தேவி அழைத்து அவளால் தான் உங்களுக்கு இப்ப தேவர் அனைவருக்கும் விமோச்சனம் கிடைக்கும். தேவி சுபாலை தேவி ஆகட்டும் பாடுங்க. பாட கொண்டாடி